பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நிறைவு பெற்றது. 3 மணி நேர தேர்வுக்காக மாணவர்கள் எதிர்கொண்ட பல்வேறு இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட நகரங்களில் 4000க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களில் நடைபெற்றது. கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே மாணவ மாணவிகள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். கோவையில் ஹேர் கிளிப், தோடு, வெள்ளி அரைஞான் கயிறு ஆகியவற்றை அகற்றிய பிறகே மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நீட் தேர்வு எழுத சென்ற மனைவியின் தாலியை கணவர் கலற்றி வாங்கிக் கொண்டு அனுப்பினார். திருப்பூரில் உடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்ட மாணவியை உடனடியாக இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று புதிய ஆடை வாங்கிக் கொடுத்து பெண் காவலர் தேர்வு எழுத வைத்தார். அதே திருப்பூரில் மற்றொரு மாணவியின் உடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் பிளேடு கொண்டு அகற்றப்பட்டது. கோவையில் ஆதார் மற்றும் புகைப்படம் எடுத்து வர மாணவர் மறந்த நிலையில் காவலர் ஓடிச் சென்று நகல் எடுத்து கொடுத்து தேர்வு எழுத உதவினார். சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி பகுதியை சேர்ந்த தேசையா என்ற மாணவிக்கு எடப்பாடி அரசு கல்லூரியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்ட நிலையில் தவறுதலாக சேலம் மாநகரில் உள்ள அரசு கல்லூரிக்கு சென்றதால் அனுமதி மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார். கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஒரு மாணவி தருமபுரியில் உள்ள தேர்வு மையத்திற்கு பதிலாக சேலம் மையத்திற்கு வந்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது. பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தேர்வு எழுதிய மாணவர்கள் இயற்பியல் கேள்விகள் கடினமாக இருந்ததாக கூறினர். क्वेश्चन में बायोलॉजी ஈஸியாவே இருந்தது. எல்லாமே புக்ல இருந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் லைன்ஸாவே இருந்தது. பிசிக்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்தது. எனக்கு பிசிக்ஸ் பேப்பர் லைட்டா கஷ்டமா இருந்துச்சு. பட் மிச்ச சப்ஜெக்ட்ஸ் டைம் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஒரு 25-30 क्वेश्चंस கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சு. மீதி ஃபுல்லா ஒரு 10-15 ஆன்சரே வரல. டஃபா இருந்துச்சு. ஜேஇ லெவலுக்கு கேட்டாங்க. மதுரையில் நீட் தேர்வு எழுதிய மாணவி NCERT பாடத்திட்டத்தில் இருந்து அதிக அளவில் கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறினார். ஓகே, மாடரேட்டா இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். எழுதினேன். அதுக்கு இதுக்கும் பயாலஜி கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்ணேன். இன்டைரக்டா கேட்டாங்க நிறைய கொஸ்டின்ஸ். பயாலஜி ஈஸியா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரியும் பரவாயில்ல. பிசிக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல, மாடரேட்டா இருந்துச்சு. நன்றாக பயிற்சி பெற்றால் தேர்வு எளிதாக இருக்கும் என்று 50 வயதில் தேர்வு எழுதிய தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த கண் ஒளி பரிசோதகர் வெங்கடாச்சலம் தெரிவித்தார். நீட் தேர்வு எழுதுறவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா எழுதுனா நல்லா தமிழ்நாடு இந்தியாவில எல்லாம் வரணும். நீட் தேர்வு நல்லது தான். ஏன்னா எந்த ஒரு போஸ்டிங்கு ஒரு ப்ரிப்பரேஷனாக ஒரு தகுதியாக தேர்வு எழுதி வர்றது நல்ல நடைமுறை. அதை நான் ஆதரிக்கிறேன். நீட் தேர்வு தோல்வியால் மனமுடைந்து விபரீத முடிவுகள் எடுக்கக்கூடாது என்று தன்னுடைய 60 வயதில் நீட் தேர்வு எழுதிய தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தை சேர்ந்த சித்த மருத்துவர் பச்சைமால் தெரிவித்தார். இன்னைக்கு என்னோட சேர்ந்து எழுத வரக்கூடிய இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா, கிடைக்கலங்கிறக்க தயவு செய்து யாரும் மனமுடைஞ்சிடாதீங்க. 1 வருஷம் 2 வருஷத்தில் கிடைக்கல, நான் அதனால் வாழ்க்கையை போச்சுன்னு தயவு செய்து யாரும் தப்பான முடிவுக்கு போகாதீங்க. 60 வயசில் எழுத எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு உங்களுக்கு 60 வயசு வரை கிடைக்கும். தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, திருச்சி உட்பட 31 மாவட்டங்களில் நடைபெற்ற நீட் தேர்வை சுமார் 1.5 லட்சம் மாணவர்கள் எழுதிய நிலையில் ஜூன் 14ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன.